அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 30 நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியனின் உச்சம், சுக்கிரனின் உச்சம், சந்திரனின் உச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் உச்ச பெயர்ச்சியும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. சுகஸ்தானத்தின் நட்சத்திரத்தில் நுழைகிறார். நட்சத்திர பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் இருந்தே சுகஸ்தானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசிக்குள் திருக்கணிதத்தின்படி சனி பகவான் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைய போகிறார். எனவே சனியால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. அதே போன்று திருக்கணிதத்தின்படி விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் நுழைகிறார். மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மிக வலுவாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு விரயத்தில் நுழைகிறார் ராகு, அதே போன்று சப்தமத்தை விட்டு யோகஸ்தானத்தில் அமர்கிறார் கேது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கும் மேல் நுழைகிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ஜென்மத்திலும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வலுவான அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஜென்மத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் துவக்கத்தில் விரயத்திலும் அதற்கு பிறகு ஜென்மத்தில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் நுழைகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு பல்வேறு வகையில நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து உச்சம் பெறும்போது குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான யோகம் எளிதில் கிடைக்கும். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் முழுமையாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்காத இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சற்று சாதகமான வாய்ப்பையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதலையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் படிப்படியாக குறையுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை
திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சங்கடங்களை மறைத்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சில வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். குறிப்பாக எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பாராத சலுகைகள் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வருங்க. எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாறுதலை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். அது மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்திலும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு. இந்த தருணத்தில் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றை உறுதியாக மேற்கொள்ளலாம். ஆனால் அகலக்கால் வைக்காமல் அத்தனை பணிகளையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகள் கை நழுவி சென்றுவிட்டது என்று ஆதங்கப்பட்ட சூழலில் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உங்கள் சொந்த தயாரிப்பிலே பல கலைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. உங்களது திறமையை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்கள் கையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏப்ரல் மாதம். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் சாதகமற்ற அமைப்பையும் ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் சற்று அதீத விழிப்புணர்வுடன் செயல்படும் போது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற பலன் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி இந்த வேளையில் கைகூடும்.